சொல்லுகிறார்கள், பெருமானாருடைய இந்த ஒப்பந்தம் இருக்கிறதே, இதுதான் ஐநா சாசனத்தினுடைய அடிப்படை. நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை பார்ப்பீர்களேயானால் பெருமானாருடைய வார்த்தை அங்கு நகலெடுத்து பதியப்பட்டிருப்பதை போன்று இருக்கும் என்று மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, இந்த உலகம் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமைத்துவத்தை, அவர் கற்றுத்தந்த பாதை உன்னதமானது என்று மிகப்பெரிய வரலாற்று கிப்பன் போன்றவர்கள், லீ மார்டின் போன்றவர்கள், தாமஸ் கார்லைல் போன்றவர்கள், பெர்னார்ட் ஷா போன்றவர்கள், ஏன் நம்முடைய தேசிய தந்தை மகாத்மா காந்தி போன்றவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், பெருமானார் கட்டித்தந்த அந்த பாதை இருக்கிறதே, அதை ஒரு மனிதன் பின்பற்றினால் அவனுடைய இல்லமும் உள்ளமும் உலகமும் நிச்சயமாக அமைதி பெறும் என்று சொல்கிறார்கள். உள்ளத்தில் அமைதியை மிஞ்சிய, நம்முடைய மன சாந்தியை மிஞ்சிய செல்லும் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய மனதை வேதனைப்படுத்த, உங்கள் மனதை, பிறருடைய மனதை விட்டு விடுங்கள், உங்கள் மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய எந்த ஒன்றையும் நீங்கள் முன்னெடுத்து செய்து விடாதீர்கள் என்று பெருமானார் வலியுறுத்தி, வாழ்க்கை முழுவதும் வலியுறுத்தி வருகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அடிப்படையாக கொண்டுதான் சொல்லுகிறார்கள், அருமை மக்களே, உங்களுடைய உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள், சிலத்து ரஹம், உங்களுடைய உறவுகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். பெருமானாருடைய கடைசி நேரம், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பிரிந்து செல்லக்கூடிய நேரத்தில் பெருமானார் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டிருப்பதாக வரலாறு பதிவு செய்கிறது. அர்ஹாமக்கும் அர்ஹாமக்கும், உங்களுடைய குடல்வாய் ஜனங்களை, உங்களுடைய உறவுகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், அதில் நீங்கள் எந்த விதமான குறையும் வைத்து விடாதீர்கள். உறவுகளை பேணுவதை போன்று ஒரு சிறந்த ஒரு செயல் நிச்சயமாக ஒன்று இருக்க முடியாது. ஒரு மனிதன் இபாதத் செய்கிறான், கடமையை செய்கிறான், அது அவனுக்கும் இறைவனுக்கும் இடையிலே உள்ளது. கடமையை செய்தால் அதற்குரிய கூலி, கடமையை செய்யவில்லை என்றால் அதற்குரிய பரிகாரம் அல்லாஹு தஆலா என்ன நாடுகள் தண்டனையும் கொடுக்கலாம், மன்னிக்கலாம். ஆனால் உறவுகளை பேணுவதிலும் ஹக்குகளை பேணுவதிலும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அவன் எந்த விதமான ஒரு மாற்று வழியை, அதை விட்டு செல்லக்கூடிய எந்த ஒரு கர்மத்தையும் அல்லாஹ் ஆதரிப்பதில்லை. எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை பேர்வதை வலியுறுத்திய வருகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபிகள் கூட இருக்கிறார்கள். அங்கே ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதர் வந்து பெருமானாரிடத்தில் கேட்கிறார், அஹ்பிர்னி பி அமலின் யுத்கில்னி அல் ஜன்னா. நாயகமே, திடீர்னு கேட்கிறார், நாயகமே ஒரு அமல், ஒரே ஒரு அமல் எனக்கு சொல்லுங்க, ஒரு அமல் சொல்லுங்க, நான் அந்த அமலை செஞ்சுட்டு சொர்க்கத்துக்கு போயிடணும். சஹாபாக்கெல்லாம் எரிச்சல் அடிக்கிறார், மாலகு மாலகு, இதுக்கு என்ன ஆயிட்டு என்ன ஆயிட்டு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதிப்படுத்துகிறார்கள். அமைதிப்படுத்தி விட்டு சொல்லுகிறார்கள், அரபுன் மாலகு, அவருக்கு என்ன, அவருக்கு ஏதோ தேவை இருக்கிறது, நீங்க ஏன் கோவப்படுறீங்க, விட்டுருங்க, அவர் கேட்கிறார் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வை வணங்குங்கள், ஒலா துஷ்ரிக் பிஹி ஷையா, எந்த ஒன்றையும் இணை வைக்காதீர்கள், ஓ துகீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஓ துஅத்தி ஸகா, ஸகாத்தை கொடுங்க. இதெல்லாம் என்ன, ஒரு வெளிப்படையான ஒன்று, கடமைகளில் ஒன்று, இதெல்லாம் தெரிந்த ஒன்று. பிறகு சொல்கிறார்கள், ஓ தஸிலு ரஹம், இந்த இபாதத்துகளுக்கெல்லாம் உடன் உங்களுடைய உறவுகளை, குடல்வாய் ஜனங்களை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். உங்களுடைய உறவுகளை பேணுவதன் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலாவின் கருணை உங்களிடத்திலே நிச்சயமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றிணைந்து இருப்பதை பற்றி வலியுறுத்தி வருகிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெருமானார் சொன்னாங்க, அல் முஃமினு கல் புன்யான், ஒரு மோமினாகிறவன் ஒரு கட்டடத்திலே உள்ள ஒரு செங்கலை, பூசி மெழுகப்பட்ட செங்கலை போன்றவன், ஒரு செங்கலை கொடுத்தா எல்லாம் உந்துரும் இல்லையா, அந்த செங்கலை போன்று நீங்கள் ஒன்றாக இருங்க, சுத்து பாதுகு பாதா என்று சொல்லுகிறார்கள். நீங்க ஒற்றுமையாக இருங்க, ஒற்றுமையா இருங்க, அதுதான் பெருமானாருடைய வார்த்தைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மோமின் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒரு மோமினுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, ஒரு மோமினுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ துஆத்திஃபிஹிம் மிஸலல் ஜஸத். ஒரு மோமின்களுக்குரிய இடையே உள்ள உறவு ஒரு உடலை போன்றது. நேசிப்பதிலும் சரி,
ஒருவருக்கொருவர் நேசிப்பதிலும் சரி, ஒருவருக்கொருவர் உதவி செய்வதிலும் சரி, இரக்கம் காட்டுவதிலும் சரி, ஒரு உடலை போன்றவன் ஒரு மோமின். இதஸ்தகா மின்ஹு உதுவுன், ஏதாவது ஒரு உறுப்பில் ஒரு நோவினை ஏற்படுகிறது, ஒரு நோய் ஏற்படுகிறது என்று சொன்னால் ததாஅ லஹு சாயிரல் ஜஸத், அந்த அனைத்து உறுப்புகளும் அந்த வேதனை அனுபவிக்கிறது. கண்ணில் வேதனை வருது, உடல் ஃபுல்லா வலிக்குது. அன்றைக்கு தூக்கம் இல்லாமல் நாம் ஆகிறோம். இந்த அளவுக்கு சஹரி உலகமா காய்ச்சல் வந்துருது. ஒரு உடலில் ஒரு பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த வேதனை இருக்கிறதே, அந்த வேதனை எல்லா பகுதிகளையும், உடலின் ஒவ்வொரு நரம்புகளையும் சதைகளையும் பாதிப்பதை போல ஒரு மோமினுக்கு ஒன்று வந்துவிட்டால் அது இன்னொரு மோமினை கவலையில் ஆழ்த்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, நன்றாக சிந்தித்து பார்க்கிறோம். நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கிறது? குடும்பத்தின் உறவுகள் எப்படி இருக்கிறது? குடும்பங்கள் எப்படி இருக்கிறது? சின்ன பின்னப்பட்டு சிதைந்து, ஒரே குடலில் வந்தவர்கள், ஒரே வாரிசில் வந்தவர்கள், ஒரே குடும்பத்தில் வந்தவர்கள், ஒரே வீட்டில் வந்தவர்கள், ஏன் ஒரே வயிற்றில் வந்தவர்களும் கூட பிரிந்து சின்னாபின்னப்பட்டு சின்னஞ்சிறு விஷயங்களுக்காக நாம் பிரிந்து நிற்கிறோம். அருமைக்குரியவர்களே, ஒரு மனிதன் செய்யக்கூடிய, ஒரு மோமின் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் பெருமானாருக்கு அறிவிக்கப்படுகிறது, காட்டப்படுகிறது, சந்தோஷப்படுகிறார்கள். அதனை போன்று சர்வமும் காணக்கூடிய சக்தி பெற்ற, சக்தி கொடுக்கப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நன்மைகளை பார்ப்பதை போல நம்மிடையே ஏற்படக்கூடிய சஞ்சலங்களையும் வேதனைகளையும் தீமைகளையும் பார்க்கத்தானே செய்வார்கள். பெருமானாரை வேதனைப்படுத்துகிறோம் தானே நாம்? பெருமானார் எங்கே இருக்கிறார்கள்? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மதீனாவில் இருக்கிறார்கள் என்று. எங்கும் இருக்கிறார்கள். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், உங்களிடையே ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளும் மா சிவல்லாஹ், அல்லாஹ்வின்றி ஒவ்வொரு பொருளும் அனமின் நூரில்லா, நான் அல்லாஹ்வின் ஒளியில் நின்றும் உள்ளவன், குல்லு ஷைஇன் மின் நூரி, அனைத்து வஸ்துக்களும் என்னுடைய நூறில் நின்று உள்ளது என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம எங்க இருக்கிறோம்? நம்முடைய உள்ளமைக்கும் பெருமானாருடைய உள்ளமைக்கும் தொடர்பு இல்லாமல் நம்ம எப்படி இருக்க முடியும்? பெருமானாருடைய நூறு அல்லவா நாம்? ஒரு மனிதன் என்பவன் பெருமானாருடைய நூறு, அவன் நூறுல்லாஹ். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பெருமானாருக்கு காண்பிக்கப்பட்டு அவர்கள் பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுவதை போல நாம் செய்யக்கூடிய தவறான விஷயங்களோ, பிறருக்கு ஏற்படுத்தக்கூடிய நஷ்டங்களோ கஷ்டங்களோ, பிறரை நாம் வஞ்சிப்பதோ மனசால் கஷ்டப்படுத்துவதோ பெருமானாருக்கு கஷ்டத்தை நிச்சயமாக தரும். பெருமக்களே, பெருமானாருடைய உம்மத்துகள் என்று சொல்லுகின்ற நாம், பெருமானாருடைய ஆஷிக்குகள், நேசர்கள், காதலர்கள் என்று சொல்லக்கூடிய நாம், அதில் பெருமை கூடியப்படக்கூடிய நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? இந்த உலகத்தில், இந்த உலகம் அழிந்து போகக்கூடிய உலகம். இன்று இருக்கிறவன் நாளை இல்லை. திடீரென்று மரணம் அணைத்துக் கொள்கிறது. நன்றாக இருக்கக்கூடிய ஒருவன் திடீரென்று வீழ்ந்து விடுகிறான். நன்றாக இருக்கிறவனுடைய தௌலத்துகள் பிடுங்கப்பட்டு விடுகிறது. இறுதியில் இருப்பவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்கிறான். இதுதான் உலகம். இந்த நிரந்தரமற்ற உலகத்தில் ஒன்றே ஒன்றுதான், சற்று நிதானம் மாத்திரம் நாம் பட வேண்டும். ஒரு சின்ன நிதானம், ஒரு சின்ன பொறுமை. பிரச்சனைகள் வராமல் அல்ல, உலகத்தில் நிச்சயமாக பிறப்பனை உண்டும், காலங்கள் போக பிரச்சனை வரும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள், ரசூலுடைய நேசம் கொடுக்கப்பட்டவர்கள் சற்று சிந்தனை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். நாம் எதிர்க்கக்கூடியவர்களோ நம்மை எதிர்ப்பவர்களோ எங்கிருந்து வந்தவர்கள் அல்ல, நம் குடல்வாய் ஜனங்கள். நாம் புரிவதிலோ அவர்கள் புரிவதிலோ சில வேறுபாடுகள், வித்தியாசங்கள் இருக்கலாமே ஒழிய, யார் யாரை ஒருவன் அங்கே வீழ்ந்து கடந்தால் ஓடி வருபவன் குடல்வாய் ஜனங்கள் தான் ஓடி வருவார்கள். உலகத்தில் எங்க நம்ம போக போறோம்? ஒன்னாதான் இருக்க போறோம் இல்லையா?